ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பல தெளிவில்லாத கேள்விகள் இன்றும் உன்னிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரே விடை மௌனம்தான். நீ எதிர்நோக்கும் கடினமான சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை மட்டும்தான். என் பிள்ளையே, மற்றவர்கள் தொட்ட வெற்றியின் உயரத்தை உன்னோட இலக்கா வைக்காத. நீ தொடர உயரத்தை தான் மற்றவங்க இலக்காக்கணும். அதற்கேற்றவாறே தினமும் நீயும் புதிதா சிந்தனை செய். என்னதான் நான் உழைப்ப போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கும் வெற்றிக்கும் ரொம்ப தூரம் போலன்னு உன்னை நீயே தாட்டிக்கிறத முதல்ல நிறுத்து. வெற்றி இங்க யாருக்கும் சொந்தமானது இல்லை. இன்று ஒருவருக்கு கிடைத்த வெற்றி நாளை இன்னொருவருக்கு கிடைக்கும். நீ ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போதும் இன்றைய நாள் என்னுடைய நாள்னு, இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க போறேன்னு கருதி அந்த நாளில் செய்யவிருக்கிற செயல்களை நீ தொடர்ந்து செய்து வந்தா நீ தான் இந்த உலகத்துல சந்தோஷமான மனுஷனா இருப்ப. எவ்வளவு துக்கங்களை நீ சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் மௌனமா முகத்துல புன்னகையை மட்டும் வைத்து வாழ பழகினா நீ வெகு சீக்கிரத்துல இந்த எல்லா சோதனைகளையும் உன்னால தாண்டி வர முடியும். இல்லைன்னா வருடங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்குமே தவிர உன்னோட வாழ்க்கை மாறவே மாறாது. விடாமுயற்சியும் புன்னகையும் உன்னோட நண்பர்களாக்கிக்க. மாமரத்துல நிறைய பூக்கள் பூக்கிறது, ஆனா அவ்வளவுமா பழங்கள் ஆகுது? உன்னோட வாழ்க்கையில நீ ஆசைப்படுறதும் அப்படித்தான். ஆசைகள் அனைத்தும் ஒரே நாள்ல நிறைவேறாது. அதற்குன்னு நேரம் காலம்லாம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு என்று தான் சொன்னேன். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றாம நான் வேறு யாருக்கு செய்ய போறேன்? நீதான் என் மடி மீது அமர்ந்திருக்கும் என் செல்ல பிள்ளையாயிற்றே. நீ எந்த அளவுக்கு உத்வேகத்தோட செயல்படுறியோ அந்த அளவுக்கு உன்னோட வெற்றியும் உன்னிடத்துல சீக்கிரம் நெருங்கும். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவனோட செயல். நடக்க போறதும் அவரோட அருளால தானே. ஏன் இந்த வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருந்தவும் வேணாம், நடக்க போறத பற்றி வீணா கவலையும் பட வேணாம். இந்த பிரபஞ்சம் உன்னை செலுத்தும் வழிக்கே நீயும் செல்லு. எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாம இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்ன மீறி நடக்காதுங்கிறத நீ முதல்ல தீர்க்கமா நம்பணும். நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையும் வாழ முடியாது. உன் வாழ்க்கைய, உன் கர்மாவை நீ தான் எதிர்த்து போராடணும். காலம் கனிந்து வரும் பிள்ளையே, உன்னிடம் அனைத்தும் சேரும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.